வணக்கம் மக்களே. வீக்கெண்ட்ல பசங்க கூட அட்டிய விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 1. மறுநாள் ஏஞ்சி பார்த்தா திங்கக்கிழமை கடுப்பு நாளு. சரி, திங்கக்கிழமையே மோட்டிவேட்டா எடுத்துன்னு பிளாக் காஃபியை போட்டு ஜிம்முக்கு செதறுவோம்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு செதறினா வீட்டை விட்டு வெளியே வந்தா தெரியுது ஒரே வெயில். நம்ம பாக்குறது பேட்மேன் வேலை. ஸோ ஏஞ்சி குத்து வெயில் அவ்வளோ அடிக்காது. இப்பன்னு பார்த்தா செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 3 சொக்கா 4 சொக்கா போட்டு போறேன். நான் இன்னைக்கு ஒரே ஒரு சொக்கா தான் போட்டு போனேன். அடிக்கிற வெயில வந்து கார்டியோ பண்ணுமான்னு யோசிச்சா நான் கார்டியோ பண்ணி தான் ஆகணும். 10 நிமிஷத்துலேயே வேர்த்து ஊற்றி சொல்லிக்கிட்டேன். ஏசி ஜிம் தான் இருந்தாலும் வேர்த்து ஊத்துது. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டா வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஒர்க் அவுட்ல குதிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து மார்பு ஒர்க் அவுட்டும் ஷோல்டர் ஒர்க் அவுட்டும். ஷோல்டருக்கு தேவையான வேரியண்ட்டையும் மார்புக்கு தேவையான வேரியண்ட்டையும் கரெக்டான வெயிட்ல போட்டேன். இப்பெல்லாம் வெயிட் புஷ் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் வெயிட் புஷ் பண்ணி போட்டேன். ஆரம்பிக்கும் போது தனியாக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ ஹெல்ப்னு வரும்போது நம்ம போறவங்க தான் பூச்சி கேட்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டீம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஸ்டீம் எல்லாம் தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தேவைதான். என்ன பண்றது, எடுக்க சொன்னாங்க, எடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு முட்டையை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். முட்டை வைக்கிற ரேட்டு வர வர குறைஞ்சினே போகுது. அதனால அதிகமாக முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனை கம்மி பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கேப் நம்ம வெயிட் பண்ண விட்டு இருந்தோம். இப்போ நம்மள வெயிட் பண்ண விடுறாங்க. அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். பை பை.